நிச்சயமாக ராஜேஸ்வரி, இப்போ பார்த்தோம்னா இந்த கோவளம் அதே போன்று மகாபலிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து காவல்துறையினர் வந்து கட்டுப்பாடுகள் விதித்து அங்கு வந்து அந்த பொதுமக்களை கடலோரங்களில் அனுமதிக்காமல் இருக்கும் நிலையில் தற்போது பார்த்தோம்னா இந்த பனையூர் அருகே, அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்களின் அலுவலகம் உள்ள பகுதிகளான இந்த பனையூர் பகுதியில் உள்ள கடற்கரையோரங்களில் இந்த மக்கள் கூட்டமானது தற்போது இருப்பதை காட்சிகளை தற்போது நம்ம கேமராமேன் ஹென்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்க பார்த்தோம்னா இந்த ஆபத்தை உணராமல் இந்த பொதுமக்கள் பார்த்தோம்னா செல்ஃபி எடுத்துக்கொண்டும் அதே போன்று நடமாடி அந்த கடற்கரையை ரசித்து வருகின்றனர். ஆனால் கடற்கரை வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் நிலையிலும் இந்த பொதுமக்கள் வந்து அதை துளியும் வந்து செவி சாய்க்காமல், அரசு எவ்வளவுதான் அறிவுரைகள் வழங்கினாலும் அதை செவி சாய்க்காமல், அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் தங்களது பணிகளை சிறந்து செய்து கொண்டிருக்கும் போதும் அதை துளியும் வந்து அதை மனதில் வைக்காமல் தற்போது இந்த கடலை வந்து ரசிக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷமாக உள்ள கடலை வந்து ஆபத்தான முறையில் தற்போது ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம்னா கடல் அலைகள் சுமார் 15 அடி தூரத்திற்கு கடல் மட்டத்திலிருந்து மேலெழும்பி வந்து கொண்டிருக்கும் நிலையில் அதை இந்த பொதுமக்கள் வந்து துளியும் வந்து கண்டு கொள்ளாமல் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். காவல்துறையினர் எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் விதித்தாலும் இந்த இங்கு வந்து மக்கள் வந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கூரையை தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டின் ஓடு, அதாவது அந்த ஓடை வந்து பிச்சு கொண்டு செல்லும் அளவிற்கு வந்து அந்த காற்றானது அவ்வளவு வேகத்தில் அடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அருகில் உள்ள மரங்களும் பார்த்தோம்னால் அந்த கீழே விழுந்து விடும் அளவிற்கு இந்த மரங்கள் வந்து அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த கடலோர ஓரங்களில் வந்து இது போன்று இருக்கும் நிலையில் வந்து பார்த்தோம்னால் பொதுமக்கள் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டை எவ்வளவுதான் வீட்டாலும் வந்து இந்த கட்டுப்பாட்டை மீறி செல்ஃபி எடுத்துக்கொண்டும் அதே போன்று துணியும் மதிக்காமல் வந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இப்பகுதிக்கு காவல்துறையினர் அல்லது அதிகாரிகள் எவரேனும் வந்து இந்த பகுதியை வந்து கட்டுப்பாடுகள் விதித்து கடலில் வந்து மக்கள் வந்து செல்ஃபி எடுப்பது அதே போன்று பல்வேறு விஷயங்களில் நடனமாடுவது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த புயலானது நெருங்க தற்போது சென்னைக்கு அருகே வந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயலானது மையம் கொண்டுள்ளது என்று சிறிது நேரத்துக்கு முன்பு வானிலை ஆய்வு இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது அந்த புயலானது மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த மக்கள் வந்து இந்த கடலோரங்களில் இருப்பது பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பகுதிக்கு வந்து தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த மக்களை வந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. மோகன், இந்த பனையூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்த புயலால் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றனர்? அவர்களின் பாதுகாப்பு நடவடிக்கை என்பது அங்கு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நேற்று முதல் பார்த்தோம்னால் தமிழக அரசு சார்பிலும் அதே போன்று காவல்துறை சார்பிலும் வந்து பல்வேறு எச்சரிக்கைகள் கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கும் வரை, அதாவது கடல் ஓரங்களில் செல்ல வேண்டாம், அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும், குறிப்பாக வந்து காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய பகுதிகளில் நிற்க வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வந்தாலும் மக்கள் வந்து ஒரு சில மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இருந்தாலும் தற்போது கோவளம் அதே போன்று மகாபலிபுரம், மெரினா, சென்னை மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் வந்து காவல்துறையினர் முழுமையாக தடுப்புகளை ஏற்படுத்தி இங்கு வரக்கூடாது என்று அறிவுரை வழங்கினாலும் தற்போது இந்த பனையூர் பகுதியில் பார்த்தோம்னால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பகுதி வந்து அந்த பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தற்போது நம்ம அந்த ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இது வந்து மக்கள் புரிந்து கொண்டு புயல் கரையை கடக்கும் வரை பகுதிக்கு வரக்கூடாது என்பது மக்களுக்கு தான் அந்த தெளிவு ஏற்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. ராஜேஸ்வரி.